எல்லோருக்குமே இனிய வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கிறீங்களா? இன்றைக்கும் ஒரு சமையல் காணொளி தான். அன்னாசியை வச்சு ஒரு அருமையான சுவையில ஒரு பிரட்டல் கறி வைக்க போறேன். இந்த கறி இலங்கையில ரொம்பவுமே பிரபலமானது, டேஸ்டும் அப்படி இருக்கும். வாங்கோ எப்படி இந்த கறியை இலகுவான முறையில செய்யலாம்னு பார்க்கலாம். மற்றது இது மரக்கறி பிரியர்களுக்கு ஒரு அருமையான கறி. இப்படி ஒரு முறை நீங்களும் சமைச்சு பார்த்து கருத்துல சொல்லுங்க. இப்ப வாங்க காணொலிக்குள்ள போகலாம். ஒரு பாதி அன்னாசி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். நல்ல பழமும் இல்லை, நல்லா காயும் இல்லை, ஒரு நடுத்தரமானதில் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். எல்லாம் கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு நான் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கொள்கிறேன். அதோட உப்பு சேர்த்துக்கொள்கிறேன் 1/2 டீஸ்பூன். பிறகு பார்த்து சேர்த்துக்கொள்ளலாம். உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கறித்தூள் சேர்த்துக்கொள்கிறேன். மல்லி மிளகாய் எல்லாமே சேர்த்து வச்ச கறித்தூள். கொஞ்சமாக பப்பரிக்காய் சேர்த்துக்கொள்கிறேன், ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் குறைவா. எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பிரட்டுவோம். எல்லாத்தையும் சேர்த்து பிரட்டி ஒரு 15 நிமிஷம் நாங்கள் அப்படியோ வைக்கணும். இது சிங்களாக்களோட ஸ்பெஷல். நல்லா சிங்களாக்களும் இந்த மாதிரி சமைப்பினோம். அதிகமாகவே தான் சமைப்பினோம். இந்த அன்னாசி கறி டேஸ்ட்டும் அப்படி இருக்கும். அதே மாதிரி தான் நானும் இன்றைக்கு சமைக்க போகிறேன். மசாலா எல்லாமே போட்டு பிரட்டி எடுத்தாச்சு. இதை இப்படியே இருக்கட்டும் ஒரு 15 நிமிஷம். இப்போ சட்டி சூடாயிட்டு அதில் சமையலுக்கு பாவிக்கிற என்னென்ன வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம். அதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கொள்கிறேன். கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டுக்கு. அதோட நான் சீரகம் சேர்த்துக்கொள்ள போகிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், பெருஞ்சீரகம், ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 கிராம்பு. அதோட நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். அதையும் சேர்த்துக்கொள்வோம். எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம். இது ஒரு வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வரணும். சிங்களாக்களோட சாப்பாடு எனக்கு பிடிக்கும். நல்ல அவங்களோட சமையலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஒவ்வொரு கறி சாப்பாடும். பச்சை மிளகா சேர்த்துக்கொள்ளுவோம். ஏற்கனவே கறித்தூள் சேர்த்துருக்குறோம் அன்னாசியில். பச்சை மிளகா உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கொள்ளுங்க. ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கொள்ளலாம். ஒரு துண்டு ரம்பை, கறிவேப்பிலை. ரம்பை நல்ல வாசமாக இருக்கும் ரம்பை போட்டால் இந்த கறிக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வதக்குவோம். அளவுகளை உங்களை விட்டு எத்தனை பேர் இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி அன்னாசியையும் கூட குறைய எல்லாம் சேர்த்து நீங்கள் செஞ்சு கொள்ளலாம் இந்த கறியை. இப்போ வேறுங்க இது கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இப்போ நாங்கள் அன்னாசியை சேர்த்துக்கொள்வோம். மசாலா எல்லாம் போட்டு வச்ச அன்னாசியை சேர்த்துக்கொள்வோம். இதோட அன்னாசியும் சேர்த்து இந்த எண்ணெயிலேயே ஒரு 2 நிமிஷம் வதக்குவோம். இந்த மாதிரி பிரட்டி வதக்கி கொள்ளுவோம். எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கினா தான் டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். சிக்கன் மட்டன் சுவைந்த டேஸ்ட்டில் தான் இருக்கும் இந்த அன்னாசி. அதே மாதிரி தான் டேஸ்ட் அப்படியே இருக்கும். யாரெல்லாம் சாப்பிட்டுருக்குறீங்க, யாருக்கு பிடிக்கும் கருத்தில் சொல்லுங்கள். இப்போ பாருங்க அன்னாசி ஒரு கொஞ்சம் வதங்கி வந்துட்டு இன்னும் ஒரு நிமிஷம் கொஞ்சம் வதங்கட்டுக்கு எண்ணெயிலே இப்படி பிரட்டி விடுவோம் எல்லா பக்கமும். இப்படியே ஒரு நிமிஷம் இருக்கட்டுக்கு. இப்போ பாருங்க அன்னாசி எல்லாம் ஒரு அரைப்பதத்துக்கு வதங்கி வந்துட்டு இதுக்கு இப்போ நாங்கள் மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கொள்ளுவோம். அன்னாசி மட்டத்துக்கு தண்ணியை சேர்த்துக்கொள்ளுவோம். சேர்த்து ஒரு மூடி போட்டு கொதிக்க விடுவோம். அப்போ மீதம் இருக்கிறதும் அவிஞ்சு வந்துடும். பாருங்க இப்போ அன்னாசியும் நல்லா தண்ணி வற்றி அவிஞ்சு வந்துட்டு நல்லா சூப்பராக வந்துட்டு. இது அன்னாசி எல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு அவிஞ்சு. இனி நான் இதுக்கு கட்டி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். தேங்காய் பாலில் நல்லா 1ஆம் பால் எடுத்து வச்சுக்கிறேன். அதையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். இனி மூடி போட தேவையில்லை. மூடி போடாமல் அப்படியோ அவிய விடுவோம். நீங்கள் குழம்பா வேணுமென்றாலும் கொஞ்சம் கொதிச்சு வர ஒரு 2 கொதி வர இறக்கலாம். நல்லா பிரட்டி எடுத்தாலும் நல்லாயிருக்கும். இந்த கறி நல்லா பிரட்டி எடுத்திங்கன்னா தான்
டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இப்போ நாங்கள் உப்பு செக் பண்ணி கொள்ளுவோம். உப்பு கொஞ்சம் போதாது, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவோம். பாருங்க, பார்க்கையே அப்படி இருக்குது கறி. குத்தரிசி வெள்ளை சோறுக்கெல்லாம் நல்ல சுவையாக இருக்கும். இதோடனே கரம் மசாலா சேர்த்துக்கொள்ளுவோம். ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கொள்ளுவோம். அதோட மிளகுத்தூளும் சேர்த்துக்கொள்கிறோம் 1/4 டீஸ்பூன். எல்லாத்தையும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வத்தி வர்றதுக்கு விடுவோம். குழம்பெல்லாம் கொஞ்சம் நல்லா பிரண்டு வரட்டுக்கும். அடுப்பை குறைச்சி விடுவோம். அடுப்பை குறைச்சி அவிய விடுவோம். பூரி சப்பாத்திக்கும் நல்லா இருக்கும் இந்த கறி. ஒரு ட்ரை பண்ணி பார்த்து நீங்கள் கருத்தில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னுமே கொஞ்சம் குழம்பு வத்தி வேற நாங்கள் இறக்கி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பாருங்க, எல்லாமே குழம்பு வத்தி வந்துட்டுது. ரம்பையில் கருவாப்பட்டை எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்து விடலாம். எடுத்து விட்டுட்டு அப்படியோ 1 நிமிஷத்துக்கு விடுவோம் அடுப்பிலேயே. எவ்வளவு அடுப்பு குறைக்க முடியுமோ குறைச்சி 2 நிமிஷம் அடுப்பிலேயே விடுவோம். இந்த கறி நல்லா ஆற விட்டு ஒரு 1/4 லெமன் புளிஞ்சு விட்டிங்களா அருமையான சுவையில் அன்னாசி கறி ரெடி ஆகிட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் ஒரு அழகான வீடியோவில் பார்க்கலாம். நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அன்னாசி கறி சமைச்சு முடிஞ்சது. நீங்களும் இந்த முறையில் சமைச்சு பார்த்து கருத்தில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் ஒரு அழகான காணொலியில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லோருக்கும் மிக்க நன்றிகள்.